அந்த அறநிலைத்துறையோட ப்ராப்பர்ட்டியில தான் அந்த தூபி இருக்கு. அவங்க அதில் பொறுத்திட்டு போகிறாங்க. அதை நீங்கள் பிரச்சனை ஆயிரும், மத என்ன நடந்துரும்? ஸோ புரியல. அப்படி உங்களுக்கு ஒரு புனிதத்தன்மை கெடுது அப்படின்னா அந்த மலையே முருகன் மலை தான், அதுக்கு மேலே தான் தர்கா இருக்குது. அப்போ அது புனிதத்தன்மை கெடலையா? ஸோ தப்பாக இருக்குது. வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் வள கொலவலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு போயிடும். என்ன விஷயம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலை, கந்தன் மலை அப்படின்னு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. இப்போ கார்த்திகை தீபம் நேற்று நடந்துச்சு. கார்த்திகை தீபத்தை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதான் கார்த்திகை தீபம் கார்த்திகை பெண்களுக்காக ஏற்றப்பட்டது. அதாவது முருகனை, அதாவது நீங்க சொல்லக்கூடிய கந்தனை வளர்த்து எடுத்த அந்த கார்த்திகை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நினைவு கூறும் நாள். ஸோ சிம்பிள். கார்த்திகை தீபம் கார்த்திகேயனை வளர்த்தவங்க கார்த்திகை பெண்கள், அவங்களுக்கு நினைவு கூட அவங்க மரியாதை செலுத்தக்கூடிய நாள். அதாவது அரச என்ன சொல்லுவாங்க, அந்த வளர்ப்பாங்கல்ல, இப்போ கூட கேட் அது இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க, சரியா தெரியல அது வார்த்தையை சொல்லுங்க. அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த நபர்களுக்காக நடத்தப்படுறது. இதை பத்தி டீட்டெயிலாக பேசி இதுல என்ன இருக்கு? இது டீட்டெயிலாக பேசுறதுக்கு நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் வேற விஷயம் இருக்குல்ல. நான் ஒரு கிணத்துல தண்ணி ஒருத்தன் போர் போட்டு எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் போர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தண்ணி எனக்கு ஒன்று அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாரம்பரிய முறையா தோண்டி கிணத்து மூலமா ஊத்து தண்ணி மூலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, அவங்க போர் போட்டு எடுத்துட்டு போறாங்க. அவங்க பயவலையே அவதிக்கு பிறந்தவங்க என்னத்தையே பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டாச்சு. அப்புறம் போக பார்க்கும்போது இன்னும் ஆள் தொழில போர் போட்டு பக்கத்துல பாக்கெட் போட்டு வித்துக்கிருக்காங்க. தான் வயிற்றுக்கு நெப்புறதை தவிர்த்து மற்றவனுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, இவன் வியாபாரமா ஆக்கிட்டு இருக்கான். அப்போ என்னோட ஊத்து தண்ணியில் எப்படி ஊத்தும்? சரி, என்னடா கிணத்துல எட்டி பாக்குறேன், என்னடா ஒண்ணுமே இல்லைஞ்சிட்டு உள்ள குளிச்சு தோண்ட பாக்குறேன், ஒண்ணுமே தெரியலையே. கிணறு என்ன ஆழம் தோண்டுவோண்டான்னு போனா பூதம் கிளம்பிருச்சு. இந்த கிணற தோண்ட போய் பூதம் கிளம்பின கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பூதம் கிளம்பிருக்கு. இன்னைக்கான வீடியோ ரொம்ப 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 சீக்ரெட்டானது. இன்னைக்கு சிக்கந்தர் மலையை பத்தி முருகன் மலையை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ட் 2 இருக்கு. அந்த வீடியோ ரொம்ப சீக்ரெட்டான ரொம்ப முக்கியமான வீடியோ, பகீர் கிளப்பக்கூடிய வீடியோ. அந்த வீடியோவை நான் மெம்பர்ஷிப்ல தான் போடுவேன். ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, வீடியோவில் போலாமா? ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசின் படைகளுக்கும் சண்டை உருவாக்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. இது ஒரு ஸ்டேட்டோட அட்டானமி, ஸ்டேட்டோட அதிகாரத்தையே கேள்விக்குட்படுத்துறதாக மாறிடுச்சு. முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் படை வீடுல முதல் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான திருமங்கலத்திலிருந்து அவருக்கு மேரேஜ் ஆன இடமே அங்கதான். ஸோ யோசிச்சு பாருங்க, அவரோட கல்யாண மண்டபமே அதான். அதை போட்டுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிறீங்க. 6ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 1400 இருந்து 1500 ஆண்டுகள் பழமையானது இந்த நம்ம முருகன் கோயில் திருப்பரங்குன்றம். சரி, திருப்பரங்குன்றத்துல இருந்து இந்த சிக்கந்தர் இருக்கார்ல, அவர் யார் என்ன அப்படின்னு கேட்டா அவர் பூர்வீகம் என்ன அதெல்லாம் டீட்டெயிலா தெரியல. அவர் முதல் தமிழர் இல்லை, தமிழருக்கான சான்று எந்த டீட்டெயிலும் கிடையாது. ஆனா தமிழருடைய கடவுளோட மேல வச்சிருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்படி இருக்கனால தான் இப்போ அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு இவ்வளோ சிக்கல் வருது. ஒரு கடந்த 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டுல அந்த சிக்கந்தர் அவர்கள் அங்க தர்கா எழுப்பப்படுது. இப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மலையும் படை வீட்டில் முதல் வீடு முருகனுடைய சொத்து. ஸோ முருகனுடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த கோயிலோட நிர்வாகத்தோட மலை. ஸோ அதுக்கப்புறம் 600-700 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த முஸ்லீம் படையெடுப்பு, அப்புறம் பிரிட்டிஷ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் அனுமதி கொடுத்து அங்கே மேலே உட்கார வச்சுட்டாங்க. அங்கே தர்கா இருக்கு. அங்கேயும் தமிழ் முறைப்படி தான் கெடா வெட்டுதெல்லாம் நடத்துவாங்க. முருகனுக்கே ஆதியில் முதல் சேவல்லாம் குத்துவாங்க. அந்த வேல் இருக்கு, அந்த வேலில் சேவல்லாம் குத்துவாங்க. ஆதி முருகனுடைய படையில போய் பாருங்க, இந்த வெறியாட்டம்லாம் சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் சேவல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ அதை காலப்போக்கில் அந்த நான்வெஜ் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க, சேவமாக்கி விட்டாங்க. பாவத்தை என்னத்த சொல்ல. சரி, இந்த மேட்டர் பார்க்கும்போது இது நம்ம இப்போ வரக்கூடிய டிசம்பர் மாதம்னு சொன்னோடனே இந்த கோயில், தர்கா, முஸ்லீம், ஹிந்து, RSS, BJP பார்க்கணும் எனக்கு ஜக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, டிசம்பரா 6ஆம் தேதி 1992 பாபர் மசூதி மேட்டர் நடந்துச்சு. இவங்க என்ன எப்படி பண்ணிக்கிருக்காங்க? திருப்பி இந்த மாதிரி ஒரு 7.5 கூட்டி விட்டுருவாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அமைதி போங்க தமிழ்நாட்டில். ஸோ எல்லாருமே அண்ணன் மாமா மச்சு தான் பழகுவாங்க. முஸ்லீம்ஸ் இந்துக்களும் மோஸ்ட்லி மரவர் குடி, தேவர் குடி, இவங்களுக்குள்ள அவங்க ரொம்ப இணக்கமாக பழகுவாங்க. மாமா மச்சான் பேசி பழகுவாங்க. ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருக்காங்க. இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பிரச்சனை கிடையாது, நார்மலாக தான் இருக்காங்க. பட் அப்படி நார்மலாக இருந்துச்சுன்னா RSSோட ஆட்சி எப்படி இங்கே கொண்டு வர முடியும்? இப்போ அவங்க பண்ணக்கூடிய விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க.
பழமையான கோவில் முருகன் கோவில். ஒட்டுமொத்த மலையும் முருகன் கோவில். அதாவது ஹிந்துக்கள்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய இடம், அவங்களுடைய வழிபாட்டு தலம், அவங்களுடைய சொத்து அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அறநிலைத்துறையோட சொத்து. அதுக்கப்புறம் 600 ஆண்டுகள், சமீபத்திய 600-700 ஆண்டுகள்ல தான் இந்த சிக்கந்தர் ஷா அப்படின்றவருக்கு அங்க ஒரு தர்கா எழுப்பப்படுது. அந்த தர்காவும் வச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு ஒரு கம்பு மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கல் தூண் உருவாக்கியிருக்காங்க. இப்போ அந்த தீபத்தூண்ன்றது வந்து ஒரு ஒரு பில்லர் மாதிரி எழுப்பி மேலே ஏறி பொருத்துற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அங்க வந்து வெறும் தூண் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிக்கந்தர் ஷாக்கு அங்க சமாதி கட்டிட்டாங்க. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, அது ஒரு தர்கா மாதிரி வழிபாட்டு தலம் ஆயிரும். அவங்களுடைய, அதாவது இவங்களுக்கு அப்படியே நேர் எதிர்மாறா ஒரு வழிபாட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல ஒரு 50-60 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூபி சும்மா தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், அந்த அந்த தர்கா வந்து ஒரு 600-700 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா மேக்சிமம் நீங்க வரலாறு படி தேடி பார்க்கும்போது இந்த ஜோதி ஏத்துறாங்களா, கார்த்திகை ஜோதி, இது ஏத்துறது எப்பயுமே அந்த பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் ஏத்திட்டு இருக்காங்க. இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த 600-700 ஆண்டுகளுக்கு முன் வேண்டுமானால் மேலே ஏத்திருக்கலாம். அதுக்கு இந்த 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகளுக்குள்ள இவங்க இந்த பிள்ளையார் கோயில் கிட்ட தான் ஏத்திருக்காங்க. அப்ப இவங்க சான்றுகள் எதை எடுத்து வந்து காட்டுறாங்கன்னா, காலங்காலமா இங்க பிள்ளையார் கோயில் கிட்ட தான் ஏத்திட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம சம்மந்தமே இல்லாம மேலே ஏத்துறீங்கன்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்றாங்க. அந்த டைமிங்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அங்க தர்கா வர்றதுக்கு முன்னாடி மேலதான் ஏத்தப்பட்டுச்சுன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. சரி, அப்படி பார்த்தா கோயில் மலையே முற்காலத்துப்படி பார்த்தா, வரலாற்றுப்படி பார்த்தா அது முருகனுடைய மலை. 6 படை வீடுல ஒரு படை வீடு, முதல் படை வீடு அவருக்கு திருமணமான இடமும் அதான். ஸோ அப்போ அவரோட மிகப்பெரிய ஒரு அடையாளமான ஒரு இடம். அப்போ அந்த மலைக்கு மேல ஒரு முஸ்லீம் அவங்க இருக்காங்க. அப்படி முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் என்னமோ தூரம்லாம் கிடையாது. அதுவும் முருகனுக்கும் முஸ்லீம்களுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. யாசிட்டி மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் முருகனோட மக்கள் மாதிரி தான் சொல்லுவாங்க. அது அங்கிட்டு ஈராக்கள் அடிச்சு வரட்டப்பட்டு பஞ்சாயத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க முஸ்லீம்களுக்கும் ஆகாது இவங்களுக்கு. ஸோ இப்போ முருகனோட மக்களுக்கு அவங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி முருகன் மலையில இவங்க சிக்கந்தரை வச்சுட்டு ஹிந்து முஸ்லீம் சண்டை போட்டு இருக்காங்க. இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம், வரலாற்று நுணுக்கமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப அந்த கோயில்ல தீபம் ஏத்தமா ஏத்தக்கூடாது, சிம்பிளான மேட்ரு. இந்த தர்கா சார்ந்த ஆட்கள் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஏங்க அவங்க வாட்டு வச்சுட்டு போறாங்க, என்னங்க பிரச்சனை, சம்மந்தமே இல்லாம இதே ஒரு பாலிடிக்ஸ் ஆக்குறீங்க. அது பாபர் மசூதி மாதிரி ஒரு 7:30 கூட்டி விட்டுருவாங்க, இவங்க எப்படா சாக்கு கிடைக்குன்னு நினைப்பாங்க. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா உட்காந்து நாங்களே வந்து இதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு வந்து நீங்களுமே அதை சப்போர்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு இந்த தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சலுகை பண்ணும்போது நாங்க ஒண்ணு மண்ணதான் இருக்கோம்னு காட்டிட்டு இது சமத்துவத்தை கொண்டு வந்துடும். அது எந்த ஒருத்திலையும் பாதிக்க போறது இல்லை. அந்த மலையே ஒட்டுமொத்தமா முருகன் மலை தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் தான் தர்கா வந்திருக்கு. தர்கா முன்னாடி வரல, மலை தான் முதல் வந்திருக்கு, அது முருகன் தான் முதல் வந்திருக்காரு. ஸோ அப்போ அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான். அப்போ அங்கே நீங்க பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தள்ளி அந்த அந்த அறநிலைத்துறையோட ப்ராப்பர்ட்டியில தான் அந்த தூபி இருக்கு. அவங்க அதில் பொறுத்திட்டு போறாங்க. அதை நீங்க பிரச்சனை ஆயிரும், என்ன நடந்துரும். ஸோ புரியல. அப்படி உங்களுக்கு ஒரு புனிதத்தன்மை கெடுது அப்படின்னா, அந்த மலையே முருகன் மலை தான், அதுக்கு மேலதான் தர்கா இருக்கு. அப்போ அது புனிதத்தன்மை கெடலையா? ஸோ தப்பா இருக்கு. சிம்பிளான விஷயம். ஒன்று முஸ்லீம் அவங்க விட்டு கொடுத்து போகணும். எப்படி இல்லைன்னா ஹிந்துக்கள் போய் தொலைங்கடா, அங்கே கிட்ட நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எப்பயும் போல பிள்ளையார் கோயில்கிட்டே வச்சுக்கிட்டோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டு இதை பண்ணுவோம். 2 பேருமே இதை பண்ணாமல் இது ஒரு பாலிடிக்ஸாக மாற்றுறாங்க. இதுதான் ராமர் கோயிலே நடந்துச்சு 1992 பாபர் மசூதி, டிசம்பர் 6. ஸோ இப்போ டிசம்பர் மாதம் வந்துருச்சு, RSS மீட்டிங் போட போகிறாங்க தமிழ்நாட்டில். எனக்கு புரியவே மாட்டேனுது. இது பிடிச்சிக்க அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மனிதர்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். முஸ்லீம்கள் மதம் எப்போ உருவாச்சு தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஹிந்துத்துவா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஹிந்துத்துவாக்கும் சௌராஷ்டிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ தமிழ்நாட்டில் குஜராத்தில் இருக்காங்க அவங்களாம் அந்த சௌராஷ்டிரா, அவங்கள அப்புறம்னா அது அப்புறம் வருவோம் கதைக்கு. சௌராஷ்டிரன்ஸ் இசட் போட்டு அதை ப்ரொனன்சியேஷன் வரல, எஸ் போட்டால் சௌராஷ்டிரன், இசட் போடுங்க, ZO போடுங்க. ஸோ சௌராஷ்டிரன் கீழே போடுறேன், படிச்சு பாருங்க. இந்த வார்த்தையில் கூடிய ஆட்களை தேடி பார்க்கும்போது பாரசீகத்துக்கு போகும்போது ஈரானுக்கு வருது. ஈரான்லேருந்து பார்க்கும்போது முஸ்லீம்களுக்கும் இந்த ஆரியத்துக்கும் எல்லாத்துக்குமே தொடர்பு, ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரான் இருக்கு. அதாவது பாரசீக பேரரசு. அதை பற்றி தான் பார்ட் 2 வீடியோவில் பேச போகிறோம். இதுதான் பகீர் கிளப்பம் வீடியோ. இவனுங்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு ஒரு கதையே இல்லை. இந்த கதைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கவன் மாறுபடம் போட்டு யாருக்கும் தெரியாமல் பாலப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு உட்காந்துருக்கான். அவன் யாருன்னு தெரியாமல் அப்புறமே உட்காந்துட்டு இருக்கு. இந்த இந்து மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்டின் மக்கள், இந்த சாதாரண மக்கள் தான் அடிபட்டு சாகுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் ஆளுமையும் கட்டுப்பாடையும் யார் கையில் வச்சிருக்கா அப்படின்னா அந்த பாரசீகத்தில் இருந்த அந்த இசட் கூட்டம் தான். அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இத்தோட முடிஞ்சிருச்சு ப்ரோ. கந்தன் மலையும் முருகன் மலையை பற்றி முடிச்சுட்டு அப்புறம்னா சிம்பிள், விட்டு கொடுத்து போங்க யாராச்சும் ஒரு ஆள்.
விட்டு கொடுத்து போகிறது யாருன்னு உங்களுக்கே தெரியணும். விட்டு கொடுத்து தான் போகணும். ஏன்னா அந்த மலை பூர்வீகம் யாரோடதுன்னு தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் சுமூகமாக முடிச்சுட்டு இந்த பிள்ளையார் கோயிலே கும்பிட்டு போங்கடா, ஸோ தீபத்தை ஏற்றிட்டு போங்கடான்னு முடிச்சிடலாம். இது ஒரு கான்செப்டாக மாற்றி இது ஒரு பிரச்சனையாக மாற்றினா எல்லாரோடைய அமைதியும் நிம்மதியும் கெடும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு நிறைய வீடியோஸ் கிளிப் பார்த்துட்டு இருக்கேன். நார்த் இந்தியாவிலாம் போயிட்டு இருக்கு. முஸ்லீம்கள் கூட்டம் போட்டி அந்த ஜென்சி போராட்டம் நடந்துச்சுல, அந்த மாதிரி நடக்கும். ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் இந்த பூமியை விட்டு அகற்றப்படும்லாம் பேசுகிறாங்க. அது வேற மாதிரி போகும். இது ஹிந்துக்கள் நாடு, இந்திய நாடுன்னு மாற்றிட்டாங்க. உங்களுக்கு தான் தனியாக பாகிஸ்தான் நாடு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் மைண்ட் செட்டில் இருக்குது. உங்களுக்கு தான் பாகிஸ்தான் நாடு கொடுத்தாச்சு, அப்புறம் இந்தியாவில் உட்காந்துட்டு இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, எங்களுடைய பாலிடிக்ஸ் ஏன் பண்ண விடாமல் இருக்கீங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கான். இது மட்டும் இது பெரிய லெவலில் மாறுச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது நிம்மதி இருக்குமா? இதனால ஏதாவது பலன் நடக்குமா? இழப்பு. 2 பக்கமும். போர்கள் எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, கலவரங்கள் எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, எதிர்ப்புகள் எல்லா சைடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இதுவும். மத சண்டைகள் இருக்கக்கூடாது. ஒற்றுமையை பேணி பாதுகாக்குங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கங்க. இங்கே நடக்கிற கோமாளி குத்தை கவனித்து யார் இதுக்கெல்லாம் காரணகர்த்தான்னு தேடுங்க. எல்லாமே புரிஞ்சிடும். அதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பலர்மோ, இனிமே இது வெறும் ஹைஸ்ட் இல்ல, இது நம்மளோட போராட்டம். நமக்கு எதிரான போர். ஆயுதங்களை தயார் பண்ண. நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.